அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கும். ரெக்கரிங் டெபாசிட்னு ஒன்று இருக்குது. ரெக்கரிங் டெபாசிட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னா, மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம போட்டுகிட்டே வர்றது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அது நம்ம எடுத்துக்க முடியும். அதே நம்மக்கிட்ட ஒரு பெரிய தொகை கையில் இருக்குது அப்படின்னா, அந்த தொகையை எடுத்து நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம். அதே வட்டி விகிதத்துக்கு நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து நமக்கு அது கிடைக்கும். இப்போ இதே அந்த ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்ன்ற கான்செப்டை நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லைனா ஒரு ஸ்டாக்ஸ்லேயோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா, இந்த ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்றது என்னென்னா, ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்ஸ் நம்ம கையில் காசு கிடைக்கும் போதெல்லாம் வாங்குறது. அதே மியூச்சுவல் ஃபண்டில் இதை தான் நம்ம வந்து எஸ்ஐபின்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இன்றைக்கி என் கையில் ஒரு 1000 ரூபாய் இருக்கா, அதை நான் ஆர்டியில் ரெக்கரிங் டெபாசிட்டில் போடுற மாதிரி இங்கே வந்து ஒரு எஸ்ஐபியில் போட்டு வைக்கிறேன். ஸோ இதில் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக்ஸில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இப்போ ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக நான் சொல்லிட்டேன். ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பல்காக ஸ்டாக் வாங்குறது. என்கிட்ட இப்போ கையில் ஒரு 1,00,000 ரூபாய் இருக்குது. அந்த 1,00,000 ரூபாய் கொண்டு போய் நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறேன். அதே மாதிரி 1,00,000 ரூபாய்க்கு நான் ஸ்டாக்ஸில் டைரெக்டாக போடுறேன். ஸோ அது வந்து பல்க் டெபாசிட். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து லம்ப் சம் சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு பல்காக கொண்டு போய்ட்டு நம்ம டெபாசிட் பண்ணுறோம். இன்றைக்கி என் கையில் காசு இவ்வளோ இருக்குது, அதை நான் கொண்டு போய் நான் லம்சமாக போடுறது. ஸோ பேங்க்கில் ரெக்கரிங் டெபாசிட் போடுற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை கான்ஸ்டண்ட்டாக போட்டுட்டு வர்றது. அது நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் காசு கம்மியாக இருந்தால் கம்மியாகவும் போட்டுக்கலாம் நீங்கள். அதே ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்ஸ் வாங்குறது. ஒரு ஸ்டாக்கு, 2 ஸ்டாக்கு, இல்லை 3 ஸ்டாக்கு, விலை கம்மியாக இருந்தால் ஒரு 10 ஸ்டாக் அப்படின்னு. லம்சம், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுற அமௌண்ட்டுன்றது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போடும்போது அது லம்சம் டெபாசிட்னு சொல்லுவோம். அதே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸில் டைரெக்டாக போடும்போது ஒரு பல்காக ஸ்டாக்ஸ் வாங்குறது, பெரிய அளவில் ஒரு 50